கீரிமலை குப்பை பிரச்சினை வடக்கு ஆளுநருக்கு கையளிக்கப்பட்டது மகஜர். இறமையை மீட்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் ஸ்ரீதரன் எம்பி. தொல்லியல் ஊடாக தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்கள் பறிமுதல் ஸ்ரீநாத் எம்பி பக்கிரங்கம். மோசமடையும் வானிலை பேராதனை பல்கலைக்கழகம் தற்காலிகமாக மூடப்பட்டது. பயங்கரவாத தடைச் சட்டத்தில் வழக்கு தொடர முடியாது கரக்கட்டா வழக்கில் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. மின் கட்டண திருத்தம் குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு. 30,000 கோடி அபராதம் அவன்கார்ட் நிறுவனத்துக்கு எதிராக கோப் குழுவின் உத்தரவு. தமிழ் முஸ்லிம் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் ஜனாதிபதியுடன் சந்திப்பு. பண்டாரவன்னியன் பால்ராஜ் போன்றோரை நினைவு கூறுவது வரலாற்று கடமை ரவிகரன் எம்பி. தமிழ் மக்களின் உரிமைகளும் ஜனாதிபதியின் உறுதியளிப்பும் ஜனாதிபதியுடனான சந்திப்பின் பின்னர் சுமந்திரன் விளக்கம். இலங்கையை தாக்கவுள்ள டைபூன் சூறாவளி நாளை முதல் ஏற்படவுள்ள மாற்றம். தொடர்பது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் வலிவடக்கு கீரிமலை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் குப்பைகள் கொட்டப்பட்டமை தொடர்பில் நடவடிக்கை எடுக்க கோரி வலிவடக்கின் பிரதேச சபை உறுப்பினர்கள் வடமாகாண ஆளுநரிடம் மகஜர் ஒன்றை கையளித்தனர். வடமாகாண ஆளுநர் அலுவலகத்துக்கு இன்றைய தினம் திங்கட்கிழமை சென்று வலிவடக்கு பிரதேச சபையின் உறுப்பினர்கள் வடமாகாண ஆளுநர் நவேதநாயகனை நேரில் சந்தித்து மகஜரை கையளித்துள்ளனர். வலிவடக்கு பிரதேச சபையில் 38 உறுப்பினர்களில் 26 உறுப்பினர்கள் குறித்த மகஜரை கையளித்துள்ளனர். வலிவடக்கு பிரதேச சபை அமர்வில் நடைபெற்ற மாதாந்த அமர்வில் கீரிமலை சுழலைக்கும் கொங்கிரீட் அணைக்கும் இடைப்பட்ட கடலரிப்பு ஏற்பட்டு தாழ்வான பிரதேசத்தில் உக்கிய மண்ணினை கொட்டுவதற்கு வலிதெற்கு பிரதேச சபைக்கு அனுமதி வழங்குவதென தீர்மானம் எடுக்கப்பட்டு அனுமதியும் வழங்கப்பட்டது. மாறாக தற்போது வலிதெற்கு பிரதேச சபையினரால் மேற்குறிப்பிட்ட பகுதி அல்லாது வேறொரு பகுதியில் உக்காத பொருட்கள், இலத்திரனியல் பொருட்கள், கண்ணாடி பொருட்கள், சிகை அலங்கரிப்பு நிலைய கழிவுகள், நீர்த்தேங்கும் தகர டப்பாக்கள் என்பன அனுமதிக்கு புறம்பான முறையற்ற விதத்தில் தொடர்ச்சியான முறையில் கொட்டப்பட்டு வருகின்றது. இது தொடர்பாக பல தடவைகள் வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளருக்கு அறிவித்தும் ஆக்கப்பூர்வமான இந்த நடவடிக்கைகளும் இதுவரையிலும் மேற்கொள்ளப்படவில்லை. அத்துடன் தற்போது குப்பை கொட்டப்பட்டு வருகின்ற ஒரு இடமானது குடியிருப்பை அண்டிய இடமாகவும் அதேவேளை பல புனித இடங்கள் ஆலயங்களை அண்மித்ததாகவும் காணப்படுவதனால் இவற்றின் புனித தன்மையும் பாதிக்கப்படுகின்றது. எனவே இது தொடர்பான தங்களது மேலான கவனத்திற்கு கொண்டு வருவதோடு இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க ஆவண செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கின்றோம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேவேளை கீரிமலையில் குப்பைகள் கொட்டப்பட்டமை தொடர்பில் நடவடிக்கை எடுக்க கோரி வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர், சுற்றாடல் அதிகார சபை ஆகியோரிடமும் முறைப்பாடு செய்ய வலிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் தீர்மானித்துள்ளனர். இறமையை மீட்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இறைமையை மீட்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். அது ஆயுத போராட்டமா அறவழி போராட்டமா என்பதை எங்களுக்கு எதிராக யார் போர் தொடங்குகின்றாரோ அவர்தான் தீர்மானிக்க வேண்டும். நாங்கள் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை இப்பொழுதும் இலங்கை அரசுதான் தீர்மானிக்க வேண்டும். அது அறவழியா ஆயுதமா என்பதை காலம்தான் அதற்குரிய பதிலையும் சொல்லும். போர் என்பதும் போராட்டத்தினுடைய வலி என்பதும் எங்களுக்குள் இருக்கின்றது. நாங்கள் ஒரு தேசத்தின் விடுதலைக்காக போராடினோம். எங்களுடைய கைகளில் துப்பாக்கி இருந்தது, பெரிய பீரங்கிகள் இருந்தது, விமானங்கள் இருந்தது, கப்பல்கள் இருந்தது. நாங்கள் போராடினோம். உலகத்தின் கண்களை நிமிர்ந்து பார்க்க வைத்தோம். ஆனால் மௌனிக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் நாங்கள் பேசப்படுகின்றோம். ஒரு இனமாக இந்த உலகத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றோம். காலமும் சூழலும் இயற்கையும் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. இயற்கை தான் விரும்பும் பொழுது அந்த நேரத்தில் உள்ள ஒரு தலைவனை இயற்கை தெரிவு செய்துகின்றது. ஆகவே தலைவர்கள் பிறந்து வருவதில்லை, இருப்பவர்களில் ஒருவரை இயற்கை தானாகவே தெரிவு செய்கிறது என்றும் குறிப்பிட்டார். எங்களால் போராளிகளுடைய வாழ்வாதாரத்தில் அல்லது அவருடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதில் எங்களால் பெரும் முயற்சிகளை மேற்கொள்ள முடியவில்லை என்பது துரதிர்ஷ்டவசமானது. ஆனாலும் வடக்கு மாகாண சபை இருந்த பொழுது பல முயற்சிகளை மேற்கொண்டு போராளிகளுக்கான ஒரு சிறு கடனுதவி திட்டம் ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டு கொஞ்சம் பேருக்கு வழங்கப்பட்டது. ஆனால் நிறைய பேருக்கு அது வழங்கப்படவில்லை. காலம் அதற்கு முடிந்து விட்டது. இவ்வாறு பல முயற்சிகளை மேற்கொண்ட பொழுதும் போராளிகளுடைய தேவைகள் ஏராளமானது. அதில் மாற்று வலுவிலே உள்ளவர்கள், அவர்களுடைய உடல்நிலைகள், கூட்டாக வாடுகின்ற உரிமைகள், அவர்களுக்கான வாழ்வாதார பிரச்சனைகளை கையாள்வதற்கு ஒரு சங்கம் வேண்டும். ஆகவே இந்த போராளிகள் நலன்புரி சங்கம் மிகவும் பெருமதியானது, கனதியானது. உங்களுடைய பணிகள் மகத்தானது.
பல ஆயிரம் போராளிகளுடைய அர்ப்பணிப்புகள் வித்தியாசமானது. அது யாராலும் நாங்கள் எடை போட முடியாது, சொல்ல முடியாது. நான் அண்மையிலே ஒரு பழைய புத்தகத்தை படித்தேன். 1992ஆம் ஆண்டு சாவகச்சேரியில் நடந்த முத்தமிழ் விழாவிலே அது ஞாபகார்த்தமாக வெளியிடப்பட்ட முத்தமிழ் விழா மலரில் மூத்த போராளி மனோகரன் என்று அழைக்கப்படுகின்ற வசீர் காக்கா அவர்கள் எழுதியிருந்தார். அதிலே அவர் இந்த மட்டக்களப்பு மண்ணினுடைய மூத்த போராளி பரமதேவா பற்றி அவர் குறிப்பிட்டிருந்தார். 1983களிலே பரமதேவா சிறையிலே இருந்து வந்த பொழுது அவரை முதல் பயிற்சிக்காக தாங்கள் இந்தியாவுக்கு அனுப்பியதாகவும், அவர் இந்தியாவிலிருந்து பயிற்சி முடிந்து திரும்ப தென்தமிழீழ மண்ணுக்கு வருகை தந்த பொழுது அந்த வருகை தந்த போராளிகளை வீடுகளிலே அம்மா அப்பாவை சந்திக்க ஏற்பாடு செய்யும் ஒரு பணி தங்களிடம் இருந்தது. அதற்காக பரமதேவாவை தாயிடம் செல்லுமாறு கேட்ட பொழுது, சந்திக்குமாறு சொன்ன பொழுது அவர் சொன்னார், என்னுடைய அம்மா இருக்கிற வீடு மட்டக்களப்பு நகரம் ஆமி கேம்புக்கு பக்கத்தில் தங்கச்சியோடு இருக்கிறார். ஆனால் நான் இப்பொழுது அம்மாவை சந்திக்க போனால் அது அந்த குடும்பத்துக்கும் சில விட பிரச்சனையாக இருக்கும். நான் ஒரு போராளியாக ஒரு சண்டையில் ஒரு ஃபீல்டில் இறங்கி ஆயுதத்தோடு தான் இந்த அம்மாவை போய் சந்திக்க விரும்புகிறேன். ஆகவே நான் ஒரு சண்டையை கண்ட பிற்பாடு சந்திக்கலாமல் இருக்கிறேன் என்று அவர் தன்னை அனுப்ப முனைந்த போராளிகளுக்கு கூறியதாக அந்த புத்தகத்திலே அவர் எழுதுகிறார். அதே அவர் சிறையிலிருந்து வந்த ஓராண்டு கழித்து 1984ஆம் ஆண்டு செப்டம்பர் 22ஆம் தேதி களுவாஞ்சிக்குடியிலே ஒரு தாக்குதலை விடுதலை புலிகள் மேற்கொள்கிறார்கள். அந்த தாக்குதலிலே 13 நிரந்தர போராளிகள் தான் அதில் பங்கு கொள்கிறார்கள். ஏனையவர்கள் துணையான போராளிகளாக இருக்கிறார்கள். அந்த காலகட்டம் போராளிகள் மிக குறைந்த காலம். அதிலே ரவி என்கிற ஒரு மூத்த போராளியும் பரமதேவாவும் வீரச்சாவடைகிறார்கள். அப்பொழுது பரமதேவா வீரச்சாவடையும் பொழுது போராளிகளிடம் சொன்னார், என்னுடைய அம்மாவிடம் சொல்லுங்கள், உங்களுடைய மகன் சண்டையிலே அடிபட்டுத்தான் சென்றிருக்கிறான், ஆயுதத்தையும் எடுத்துத்தான் சென்றிருக்கிறான் என்று தன்னுடைய கையிலே வைத்திருந்த ஆயுதத்தை பரமதேவா ஏனைய போராளிகளிடம் கொடுத்துத்தான் அவர் வீரச்சாவை தழுவியிருந்தார். அதனால் அந்த எடுக்கப்பட்ட ஆயுதத்துக்கு ரவி ராஜா என்று கூட அவர்கள் தாங்கள் பெயர் வைத்ததாக அந்த புத்தகத்திலே காக்கான்னு எழுதுகிறார். இது வரலாற்றிலே போராளிகள், மூத்த போராளிகள் இந்த மண்ணிலே போராட்டத்தை கட்டி வளர்ப்பதில் அவர்கள் எடுத்துக்கொண்ட பெருமுயற்சி. 1987ஆம் ஆண்டு இந்திய ராணுவத்தோடு நடந்த சண்டையிலே முதல் பெண் போராளி மாலதியை இழக்கிறோம். அதே போல மட்டக்களப்பு மண்ணில் 88லே அடுத்த பெண் போராளியை நாங்கள் இழக்கிறோம். இது வரலாற்றில் நாங்கள் கண்ட சண்டையினுடைய ஒரு படிநிலைகள். ஆகவே இந்த மண் சற்றும் சளைத்ததில்லை. அன்னை பூபதி அவர்கள் மிகவும் திடக்காத்திரமாக, மிகவும் உறுதியோடு, தைரியமாக உண்ணாவிரதமிருந்து உலகத்துக்கு ஒரு செய்தியை சொன்னவர், காந்திய தேசத்துக்கு செய்தியை சொன்னவர். அப்படியான மிக இறுக்கம் வாய்ந்த ஒரு மண். நான் கிளிநொச்சி மகா வித்தியாலயத்திலே அதிபராக இருக்கிற பொழுது ஒரு நாள் நான் நினைக்கிறேன் 2007ஆம் ஆண்டு ஒரு ஆவணி மாதம், அந்த தேதி எனக்கு சரியா தெரியாது, ஆவணி மாதம் மட்டில் நான் அதிபராக பொறுப்படுத்த ஒரு 4 மாதங்கள் பாடசாலையிலே ஒரு சிரமதானம் நடந்தது. எல்லாரும் சிரமதானத்தை கட்டாயம் பெற வேண்டும். அங்கேதான் தேசிய தலைவர் பிரபாகருடைய மகன் பாலச்சந்திரன் படித்துக் கொண்டிருக்கிறார். பொட்டம்மானுடைய மகன் நாவணனும் படித்துக் கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 200 போராளிகளுடைய பிள்ளைகள் அங்கே படிக்கிறார். 200 போராளிகளின் பிள்ளைகள் படிக்கிறார். 1900 மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே சிரமதானத்துக்கு கொஞ்சம் பேர் வரை. நான் சிரமதானம் முடிந்த ஒரு 3-4 நாட்களுக்கு பின்னர் நான் மாலை வேளை பாடசாலையினுடைய அலுவலகத்தில் இருக்கிற பொழுது ஒரு புலிகளுடைய, தமிழீழ விடுதலை புலிகளுடைய பிக்கப் என்னுடைய பாடசாலையின் வாசலை வந்து நிற்கிறது. அதில் இருந்து பின்னுக்கு இருந்து 4 போராளிகள் குதித்து இறங்குகிறார்கள். ஒருவர் தானாகவே கதவை திறந்து வெளியிலே வருகிறார். வந்து பாடசாலையில் கேட் வரையும் வந்தவர் திரும்பி போய் தன்னுடைய சேட்டை மேலே தூக்கிட்டு இடுப்பில் இருந்த பிஸ்டலை கலட்டி வந்த போராளிகளை கொடுத்துட்டு பிறகு கேட்டை திறந்து உள்ளுக்கு வந்தார். நான் பார்த்து கொண்டிருந்தேன் என்னுடைய கண்ணாடிக்குள்ளால. நானும் யாரோ வாரார் என்றதுல எனக்கு தெரியுது, ஒரு பொறுப்பாளராக இருக்கலாம். என்னடா பிஸ்டலை கலட்டி கொடுக்க என்னால் உணர முடியல. அவர் வந்து வாசல்ல நின்று கேட்டார், நான் உள்ளுக்கு வரலாமான்னு கேட்டேன். தாராளமாக வாங்கன்னு சொல்லி, அப்போ நான் எழும்பி வாங்கொண்டு இருக்க சொல்லி இருந்து கதைச்சார். தன்னை அறிமுகம் செய்தார். நான் தான் மட்டக்களப்பு மாவடி முன்மாறி கூட்டத்தினுடைய தளபதி நாகேஷ். எனக்கு கொஞ்ச நேரம் யோசித்தேன். இவர் நீங்கள் எங்கே படித்தீங்கள் என்று கேட்டேன். நான் மட்டக்களப்புலான்னு படித்தேனான், ஆனால் அண்ணன் தான் என்னை வளர்த்தவர் என்றார். நான் கேட்டேன், நீங்கள் இந்த பிஸ்டலை கட்டி கொடுக்க பார்த்தனா நீங்கள் பள்ளிக்கூடம் போன ஆளாக இருப்பீங்கன்னு. சிரிச்சார், பெருசாக சிரிச்சார். சிரிச்சு போட்டு சொன்னார், நீங்கள் அப்படி சொல்றீங்க. இல்லை, பாடசாலை என்பது ஒரு ஆலயம், அதுக்குள்ள ஒரு அரசன் இருக்கிறான்.
ஆகவே அங்கே போயக்க முடிய கலட்டிட்டு போகணுமென்று பிரித்தானிய அரசன் சொன்னது போல நீங்கள் பிசலை கலட்டி கொடுத்துட்டு வந்திருக்கிறீங்க, நான் பார்த்து கொண்டு வந்தேன் என்று சொன்னேன். ஆகவே அவ்வாறான பண்பாடும் அந்த மனித நேயமும் ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள கூட துப்பாக்கியோடு போகக்கூடாது என்பதை கட்டி வளர்த்த மண் மட்டக்களப்பு மண். அதனை வளர்த்தெடுத்த தலைவர் தேசிய தலைவர் பிரபாகர். அவ்வாறான போராளிகளைத்தான் நாங்கள் பார்த்தோம். ஆகவே அன்புக்குரிய போராளிகளே, சோர்ந்து போகாதீர்கள். ஒரு தேசம் விடுதலைக்காக நாங்கள் போராடியவர்கள். எங்களுடைய விடுதலையினுடைய போராட்ட வரலாறு, போராட்டத்தினுடைய தொடர்ச்சி மௌனிக்கப்பட்டிருக்கிறது, ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டிருக்கிறது, உண்மைதான். ஆனால் நாங்கள் போரிலே தோற்கப்பட்ட இனம் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் பேசுகிறோம் என்றால், எங்களை பற்றி சர்வதேச சமூகம் எங்களுடைய கருத்தை கேட்கிறது என்றால், பேசுகிறது என்றால், நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது அர்த்தம். இந்த மண்ணினுடைய மூத்த போராளி, முதலாவது கட்டளை தளபதிகள் ஒருவர் லெப்டினன்ட் கர்னல் ரீகன், மற்றும் அம்பாறையினுடைய துணை தளபதியாக இருந்து வீரச்சாவை தளபதிகள் ஜெயந்தன் தன்னுடைய சாகும் காலத்தில் வீரத்தோடு சார்ந்த போராளி. இந்த போராளிகளுடைய சாவுதான் இந்த மண்ணினுடைய வீரத்தை பறைசாற்றியது. எங்களுடைய விடுதலை புலிகளுடைய பேச்சாளர், ராணுவ பேச்சாளராக இருந்த இளந்திரையன், சரியா நான் சொல்றது, இளந்திரையன், விடுதலை புலிகளுடைய ராணுவ பேச்சாளராக இருந்த இளந்திரையன், நீங்க இப்பையும் எடுத்து பாருங்க. இளந்திரையனை பிபிசி பேட்டி காண்கிற பொழுது அப்படி சிரித்து கொண்டு சொல்ற பேட்டி, கொடுக்குற விதம், ஆங்கில மொழியில் அப்படி பிரட்டி அவர் சொல்ற வார்த்தைகள், அவர் மீடியாக்களுக்கு கொடுக்குற அந்த ராணுவ பேச்சாளருடைய தன்மை, இலங்கையில இல்ல ஆசியாவில் கூட அப்படி ஒரு ராணுவ பேச்சாளர் எங்களால் அடையாளம் காண முடியாது. மிக அருமையான ஒரு ராணுவ பேச்சாளர், பழகிறதுக்கு மிக இனிமையானவர், எங்க கண்டாலும் தம்பி என்ற தோழம் கை போட்டு பழக மிக அருமையானவர். அவ்வாறான மனிதர்களை தந்த மண்ணில், மகத்தான வீரர்களை தந்த மண். எத்தனை பிரிகேடியர்கள், எத்தனை கேர்னல்கள், எத்தனை லெப்டினன்ட் கேர்னல்கள், எத்தனை கேப்டன்கள், எத்தனை மேஜர்கள் என்று இந்த மண்ணில் எண்ணி நடங்காதவர்களை தந்தது. நான் இந்த மேடையிலே நின்று பேசுகிறேன் என்றால், கிளிநொச்சி மண்ணை மீட்டெடுத்து தந்தவர்கள் அம்பாறை, மட்டக்களப்பு, திருவோணமலையைச் சேர்ந்த போராளிகள் என்பதை யாரும் கேள்விக்குட்படுத்த முடியாது. வடக்கு கிழக்கில் தொல்லியல் ஊடாக சட்ட ரீதியானது என கூறப்படுகின்ற வகையில் திட்டமிட்ட முறையில் தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்களை பறித்தெடுத்து அவர்களின் வாழ்வாதார நிலங்களை சிதைப்பதற்கான நடவடிக்கையை மிக நுட்பமான முறையில் இந்த அரசு செய்து வருகிறது என பாராளுமன்ற உறுப்பினர் இளையதம்பி ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். மிக முக்கியமாக சமகால அரசு பல வாக்குறுதிகளை தந்திருந்தது. இருந்தபோதும் தமிழ் மக்களுக்கு அரசியல் உரிமை சம்பந்தமாக இந்த அரசு ஆட்சியை பொறுப்பேற்று 1.5 வருடமாகியும் இது சம்பந்தமாக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படாத ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கின்றது. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் தமிழ் மக்களின் வாழ்வாதார பொருளாதார நிலைமைகளை மேம்படுத்துவதற்கு பல விடயங்கள் கூட இன்று பாரிய அளவில் கொண்டு செல்லப்படாமல் இருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மிக அண்மையில் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பல விடயங்கள் முன்வைக்கின்றன. முக்கியமாக முந்தனை ஆறு நீர்ப்பாசன திட்டம் சம்பந்தமாக மாவட்டத்தில் அடிப்படையாக விவசாய பொருளாதாரத்தையும் அத்தோடு மீன்பிடி வெள்ள தடுப்பு நடவடிக்கையும் எதிர்கால குடிநீர் தேவை கொண்டு செல்ல வேண்டிய திட்டம் ஒதுக்கப்பட்ட ஆய்வுகளுக்கான நிதியில் ஒரு வீதம் பயன்படுத்தப்பட்டதாக அறிக்கை காட்டப்பட்டது. இது மிக வனவருத்தமான விடயம். அது மட்டுமல்ல, அது சம்பந்தமாக கேள்வி எழுப்பியிருந்தும் அதற்கு உரிய தீர்வுகள் முன்வைக்கப்படவில்லை. கடல்சார் அபிவிருத்தியை கொண்டு வருவதற்கு களுவங்கேணி பகுதியில் ஒரு மீன் பதப்படுத்தும் தொழிற்சாலை கோரியிருந்தோம். அதற்கான நிதி ஆரம்ப காலங்களில் கொடுக்கப்படும் உறுதியளிக்கப்பட்டிருந்தும் உமக்கு அறிவிக்கப்படாமல் பிரதேச அபிவிருத்தி கூட்டங்களில் உறுதிமொழி அளித்தனர். அதனை வேறு தேவைக்கு மாற்றப்பட்டதாக கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழுவில் கூறப்பட்டது. இவ்வாறு மேய்ச்சல் தரை, விவசாயம், மீன்பிடித்துறை போன்றவற்றை அபிவிருத்தி செய்வதற்கான எந்த ஒரு சிறந்த திட்டமிடல் முறைமையும் இல்லாது தமிழ் மக்கள் மீது பல நெருக்கடிகளை கொண்டு வருகின்றனர். ஆகவே இவ்வாறான விடயங்களை அரசு மிக பொறுப்பான முறையில் தமிழ் மக்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடிய வகையில் கையாள வேண்டும். தென்னிலங்கையில் இருக்கின்ற இனவாத சக்திகளுக்கு பயந்து அதனை கைவிட்டு தற்போது துணிச்சலாக பல சந்தர்ப்பங்களில் நடவடிக்கை எடுப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. நாட்டில் நிலவும் கடுமையான சீரற்ற வானிலை காரணமாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் அனைத்து கல்வி நடவடிக்கைகளும் மறு அறிவித்தல் வரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. மகாவலி கங்கை பகுதியில் அமைந்துள்ள பேராதனை பல்கலைக்கழகத்தின் சரசபி மேதுர விடுதியின் கீழ்த்தளத்தில் தங்கியிருந்த மாணவர்கள் வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஏனைய மாணவர்களை எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. தற்போது நிலவும் மோசமான வானிலை காரணமாக மகாவலி ஆற்றில் நீர்மட்டம் உயர்ந்து வருவதனால் ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கு குறித்து விழிப்புடன் இருக்குமாறு பேராதனை பல்கலைக்கழகத்தின் பிரதிவேந்தர் பேராசிரியர் தரன்ஸ் மதுஜித் சிறப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்.
தெரிவித்துள்ளார். தற்போதைய அபாயகரமான சூழ்நிலையை எதிர்கொண்டு ஏற்படக்கூடிய பேரழிவுகளை தடுப்பதற்காக மகாவலி படுக்கையில் அமைந்துள்ள பல்கலைக்கழக விடுதிகளில் தங்கியிருக்கும் மாணவர்கள் மிகுந்த விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் துணைவேந்தர் சுட்டிக்காட்டினார். நேற்று இரவு முதல் அப்பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக மகாவலி ஆற்றின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. நீர்மட்டம் உயர்ந்ததன் காரணமாக பேராதனையில் உள்ள கருப்பு பாலம் அருகே அமைந்துள்ள பாலம் சீரமைக்கும் தளமும் நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் அடுத்த 24 மணி நேரத்துக்குள் மகாவலி ஆற்றங்கரையோரம் உள்ள பல தாழ்வான பகுதிகளில் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளதாக நீர்ப்பாசனத்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. எனவே மகாவலி ஆற்றங்கரையிலும் அப்பகுதிகளில் உள்ள தாழ்வான பகுதிகளிலும் வசிக்கும் பொதுமக்கள் ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள விழிப்புடன் இருக்குமாறு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் நீர்ப்பாசனத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இதேவேளை தற்போது நிலவும் கடுமையான வானிலை காரணமாக கண்டி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் நாளைய தினம் மூடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் மழை மற்றும் தீவிர வானிலையை கருத்தில் கொண்டு பாடசாலை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பாதாள உலக குழு தலைவர் நதுன் சிந்தக விக்ரமரத்ன என்ற கரக்கட்டா வழக்கில் மேல் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்ய உள்ளதாக சட்டமா அதிபர் தெரிவித்துள்ளார். அளிக்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய உள்ளதாக சட்டமா அதிபர் கொழும்பு மேல் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார். கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி புத்திக சிராகல முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான அரசு சட்டத்தரணி இந்த அறிவிப்பை செய்துள்ளார். சந்தேக நபர்களின் பிணை மனுக்கள் தொடர்பில் பரிசீலித்த நீதிபதி பிணை வழங்குவது குறித்து தனது உத்தரவை ஆகஸ்ட் 20 அன்று அறிவிப்பதாக உத்தரவிட்டார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நீக்கப்பட்டுள்ளதனால் தற்போது தங்காலை பழைய சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஹரகட்டாவை பொருத்தமான வேறொரு சிறைச்சாலைக்கு மாற்றுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக சிஐடி காவலில் இருந்தபோது தப்பி செல்ல முயன்ற சம்பவம் தொடர்பில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகளை தொடர முடியாது எனவும் எனினும் தண்டனை சட்டக்கோவையின் கீழ் வழக்கை முன்னெடுத்து செல்வதற்கு எந்தவொரு சட்டத்தடையும் இல்லை எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஊர்காவத்துறை காரைநகர் இடையே சேவையில் ஈடுபட்டுள்ள பயணிகள் பாதையின் அடிச்சட்டம் பல இடங்களில் வெடித்து சேதமடைந்துள்ளதால் பயணிகள் மற்றும் வாகன ஓட்டுநர்கள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். குறிப்பாக மோட்டார் சைக்கிள் உள்ளிட்ட வாகனங்களை பாதையில் ஏற்றி இறக்குவதில் சிக்கல்கள் ஏற்படுவதுடன் பயணிகளின் கால்களில் காயம் ஏற்படும் அபாயம் நிலவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பாதையை நாள்தோறும் அரசு உத்தியோகத்தர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் பயன்படுத்தி வரும் நிலையில் நீண்ட காலமாக இந்நிலை தொடர்வதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே சேதமடைந்துள்ள பகுதிகளை உடனடியாக சீரமைத்து பாதுகாப்பான மற்றும் இடையூறற்ற சேவையை உறுதிப்படுத்த உரிய அதிகாரிகள் அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு முக்கிய அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது. அதன்படி 2026ஆம் ஆண்டின் 3ஆம் காலாண்டில் மின்சார கட்டணத்தில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய அமைப்பு செயல்பாட்டு நிறுவனம் சமர்ப்பித்த மின்சார விநியோக செலவு அறிக்கையை மீளாய்வு செய்த பின்னரே ஆணைக்குழு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. அனைத்து கணக்கீடுகளின்படி நடப்பு காலாண்டில் மின்சார விநியோகத்திற்கான செலவு 0.3% மட்டுமே அதிகரித்துள்ளதனால் கட்டண திருத்தம் அவசியமில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்கமைய கடந்த 2வது காலாண்டில் நடைமுறையில் இருந்து மின்சார கட்டண முறைமையை தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நிலக்கரியின் தரம் தொடர்பான பிரச்சினைகளால் இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் ஏற்பட்ட 3366 மில்லியன் ரூபாய் மேலதிக செலவை மின் உற்பத்தி செலவில் இருந்து நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நுகர்வோருக்கு மேலதிக சுமையை ஏற்படுத்தாத வகையிலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போது மக்கள் ஆணை இல்லாத டெல்வின் செல்வா நாட்டை ஆண்டு வருகிறார். அதே சமயம் அனுரகுமார திசாநாயக்க பேரளவிலான ஜனாதிபதியாக மட்டும் செயல்பட வேண்டியுள்ளது என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆனந்த அழுத்கமகே தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாவலப்பிட்டியவின் பிரதம அமைப்பாளராக நியமிக்கப்பட்ட அவர் கண்டியில் ஒரு ஊடக மாநாட்டை நடத்தி நாடு தற்பொழுது அராஜக நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று கூறினார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் தெரிவித்தவை வருமாறு: இன்று கண்டி மாவட்டம் முழுவதும் மிகவும் பரிதாபகரமான நிலையுள்ளது. மத்திய மாகாணத்துக்கு ஆளுநர் இல்லை, ஆளுநரின் செயலாளர் இல்லை, அனைத்து நிர்வாக விடயங்களும் குழப்பத்தில் உள்ளன. தேசிய மக்கள் சக்தியால் கண்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் இன்று எங்கும் காணப்படவில்லை. அவர்கள் 7 மாடி கட்டடங்களை கட்டி கொழும்பில் தங்கி உள்ளனர்.
திசைகாட்டிக்கு வாக்களித்த மக்கள் இன்று வானத்தை பெருமூச்சுடன் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் உண்மையான நிலைமை. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்கும் காணப்படவில்லை. இன்று ஒரு காரியமும் செய்யாத சிலர் நாடாளுமன்றத்துக்கு சென்றுள்ளனர். இந்த அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் யார் என்று யாருக்கும் தெரியவில்லை. இது ஒரு பெரும் குற்றம். அவர்கள் பொய் சொல்லி நாடாளுமன்றத்துக்கு வந்தனர். இப்பொழுது செய்வதற்கோ சொல்வதற்கோ ஒன்றுமில்லாமல் தவிக்கின்றார்கள். பிரதேச சபையில் இருப்பதற்கு கூட தகுதியற்றவர்கள் தான் இன்று நாடாளுமன்றத்திற்கு சென்று அங்குமிங்கும் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்தார். அரசுக்கு சொந்தமான லங்கா பாதுகாப்பு நிறுவனம் தொடர்பாக பாராளுமன்றத்தின் பொது தொழில் முயற்சிகள் தொடர்பான குழுவின் உபகுழு விசாரணை நடத்திய போது பல முக்கிய தகவல்கள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இந்த விசாரணையின் போது அவன்கார்ட் நிறுவனத்திடமிருந்து ரக்னா லங்காவுக்கு கிடைக்க வேண்டிய 3,30,000 அமெரிக்க டாலருக்கும் அதிகமான தொகையை உடனடியாக அறவிட நடவடிக்கை எடுக்குமாறு கோப் உபகுழு தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அசிதன ரோஷன் எகுடவிதானு ரக்கா ஸ்ரீலங்கா அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அந்த தொகையை அவன்கார்ட் நிறுவனம் செலுத்த மறுத்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் ஆலோசித்து சட்ட நடவடிக்கை எடுக்கவும் அவர் அறிவுறுத்தினார். இதனை அடுத்து இந்த விடயம் தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தேவையான அவசர நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ரக்னா லங்கா நிறுவன அதிகாரிகள் கோப்புக்குழுவிடம் தெரிவித்தனர். இந்த விவகாரம் ரக்னா லங்கா நிறுவனத்தின் செயல்பாடுகள் மற்றும் அவன்காட்டுடன் நீண்ட காலமாக நடைமுறையில் இருந்த கூட்டு வர்த்தக ஒப்பந்தம் குறித்து விளக்கம் பெறுவதற்காக நிறுவன அதிகாரிகள் கோப் உபக்குழுவுக்கு அழைக்கப்பட்ட போது வெளிப்படுத்தப்பட்டது. விசாரணையில் இலங்கை கடற்படை, ரக்னா லங்கா மற்றும் அவன்காட் ஆகியவை கடல்சார் பாதுகாப்பு சேவைகளை வழங்க பல்வேறு காலங்களில் ஒப்பந்தங்களில் ஈடுபட்டிருந்ததாகவும் அந்த ஒப்பந்தங்களின் மூலம் கிடைத்த வருவாயில் 80% அவன்காட் நிறுவனத்துக்கே சென்றதாகவும் ரக்னா லங்கா அதிகாரிகள் ஒப்புக்கொண்டனர். ரக்னா லங்கா தலைவர் ஓய்வு பெற்ற பிரிகேடியர் யோட் பெர்னாண்டோ இந்த ஒப்பந்தத்தை தற்போதைய நிர்வாகம் மேற்கொள்ளவில்லை என்றும் முன்னாள் நிர்வாகம் கையெழுத்திட்ட ஒப்பந்தம் இன்னும் நடைமுறையில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் சர்வதேச கடல் சட்டங்களின்படி இலங்கை கடல் எல்லையை கடக்கும் கப்பல்களில் உள்ள ஆயுதங்களை கரைக்கு கொண்டு வர முடியாததால் அவை காலி துறைமுகம் அருகில் உள்ள மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலைகளில் பாதுகாப்பாக வைக்கப்படுவதாகவும் விளக்கியுள்ளார். கருங்கல், மணல் மண், சரளைக்கல் மற்றும் களிமண் உள்ளிட்ட கனிம வளங்களின் அகழ்வு, போக்குவரத்து மற்றும் வர்த்தக நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்துவதற்காக புதிய சுற்று நிருபம் ஒன்று வெளியிடப்பட்டிருப்பதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன்னத்தி தெரிவித்துள்ளார். கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அலுவல்கள் பற்றிய அமைச்சுசார் ஆலோசனை குழு அமைச்சர் தலைமையில் அண்மையில் கூடிய போதே அவர் இதனை தெரிவித்தார். 2021ஆம் ஆண்டில் ஜனாதிபதி செயலடிகளால் வெளியிடப்பட்டு செயல்பாட்டு நடைமுறைகளையும் உள்ளடக்கிய வகையில் இந்த சுற்று நிருபம் வெளியிடப்பட்டிருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். இதனை அமல்படுத்தும் போது ஏற்படக்கூடிய நடைமுறை சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட அபிவிருத்தி குழுக்களின் தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், பிரதேச செயலாளர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனங்களின் அதிகாரிகளுக்கு விழிப்புணர்வூட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். கற்கள், மணல், சரளைக்கல் மற்றும் களிமண் போன்ற கனிம வளங்களுக்காக அறவிடப்படும் கட்டணங்களை ஒழுங்குபடுத்தி ஒரு சீரான கட்டண முறை ஒன்றை அறிமுகப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதற்கமைய சம்பந்தப்பட்ட அனைத்து அரசு நிறுவனங்களுடனும் கலந்துரையாடி பல்வேறு கட்டணங்களை ஒன்றிணைத்து பொதுவான கட்டண முறைமை ஒன்றை அறிமுகப்படுத்துவதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது. மாவட்டத்துக்கு மாவட்டம் மாறுபடாத பொதுவான கட்டண முறைமையை தயாரித்து அதனை பொதுமக்களுக்கு வெளிப்படையாக அறிவிப்பதற்கும் எதிர்பார்க்கப்படுவதாக இங்கு தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மற்றும் முஸ்லிம் அரசியல் கட்சிகள் இணைந்து உருவாக்கிய கூட்டணியின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது முழுமையான அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வருதல், மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்தும் அது தொடர்பில் எழுந்துள்ள சிக்கல்கள் மற்றும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மற்றும் மலையக சமூகம் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் குறித்த பிரதிநிதிகள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் இதன்போது விசேடமாக கலந்துரையாடப்பட்டதுடன் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது தொடர்பில் தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது எனவும் எழுந்துள்ள சிக்கல்கள் தொடர்பில் அவர்களுடன் கலந்துரையாட எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கத்தின் தேர்தல் அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ள புதிய அரசியலமைப்புக்கான முன்மொழிவுகள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதுடன் குறித்த பணியை அவசரமாக செய்ய முடியாது எனவும் பல்வேறு சமூகங்களுக்கு இடையே உள்ள பிரச்சினைகளை தீர்த்துக் கொள்ளக்கூடிய சமூக பரிசீலனையாக அது குறித்து கவனம் செலுத்துவது முக்கியம் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன் சுட்டிக்காட்டினார். இது 1948, 1972 மற்றும் 1978 ஆண்டுகளில் அறிமுகப்படுத்தப்பட்ட அரசியலமைப்புகளை போன்று ஒரு தரப்பினரால் மாத்திரம் அறிமுகப்படுத்தப்படும் அரசியலமைப்பாக இருக்கக்கூடாது என்றும் அவர்
அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மலையக மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் பொருட்டு தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் தோட்ட உத்தியோகத்தர்களுக்கு வதிவிடத்துக்காக 10 போஜ் காணிக்கான சட்டப்பூர்வ உரிமையை வழங்கும் அரசாங்கத்தின் திட்டம் தொடர்பில் இங்கு கருத்து தெரிவித்து தமிழ் முற்போக்கு கூட்டணியின் வி ராதாகிருஷ்ணன், கம்பெனிகளின் எதிர்ப்பு காரணமாக தங்களது அரசாங்கங்களால் நிறைவேற்றிக் கொள்ள முடியாதிருந்த அந்த பணியானது தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் நிறைவேறும் என எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழர்களின் வீரத்தினை பறைசாற்றுகின்ற வகையில் வரலாற்றினை உடைய வன்னி மன்னன் பண்டாரவன்னியன் பால்ராஜ் போன்றவர்களை நினைவு கூறுவது தமிழர்களின் வரலாற்று கடமை என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். அத்தோடு கடந்த மே மாதம் இலங்கை பாராளுமன்றில் பால்ராஜுக்கு தம் அஞ்சலி செலுத்தியமைக்கு எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் பெரும்பான்மை இனத்தவர்கள் பலரும் கடுமையாக எதிர்வினை ஆற்றியிருந்ததாக சுட்டிக்காட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இவ்வாறான எதிர்ப்புகளை கண்டு தாம் அஞ்சப் போவதில்லை எனவும் இவ்வாறான நினைவு கூறல்களும் அஞ்சலிகளும் தம்மால் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். முல்லைத்தீவு முற்றவெளி மைதானத்தில் நேற்று இடம்பெற்ற தமிழர் பாரம்பரிய வீரக்கலை வீரர்களின் மதிப்பளிப்பு நிகழ்வில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இதன் பொழுது அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த நிகழ்வில் எனக்கு மிகவும் கவர்ந்த விடயம் என்னவெனில் கேடயத்தை தாங்கியவாறு இடம்பெற்ற வாழ்ச்சண்டையாகும். கடந்த 1803ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 223 ஆண்டுகளுக்கு முன்னர் இது போன்றதொரு ஆகஸ்ட் மாதத்தில் முல்லைத்தீவில் நிலை கொண்டிருந்த ஆங்கிலேய படைகளின் மீது மாவீரன் பண்டாரவன்னியன் தாக்குதல்களை மேற்கொண்டு ஆங்கிலேய படைகள் நிலை கொண்டிருந்த ஒல்லாந்த கோட்டைக்குள் புகுந்து ஆங்கிலேயரின் பீரங்கிகளை கைப்பற்றினார். ஆங்கிலேய படைகள் பீரங்கிகளுடனும் துப்பாக்கிகளுடனும் மிகவும் பலமாக எமது மண்ணில் நிலை கொண்டிருந்த போதும் இவ்வாறான வாள்களையும் கேடயங்களையும் ஈட்டிகளையும் பயன்படுத்திய மாவீரன் பண்டாரவன்னியன் தனது தமிழர் படையுடன் இணைந்து ஆங்கிலேயரது கோட்டைக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தினார். அந்நிய படைகளை வென்று வாகை சூடினான் என்று வரலாறுகள் கூறுகின்றன. எமது வன்னி மன்னன் பண்டாரவன்னியன் வெற்றி கொண்ட அந்த ஒல்லாந்த கோட்டையின் சிதைவுகள் தற்போது முல்லைத்தீவு மாவட்ட செயலக வளாகத்தில் காணப்படுகின்றன. மாவீரன் பண்டாரவன்னியனின் இந்த வீரதீர செயல்பாட்டை ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி தொடர்ச்சியாக நினைவு கூர்ந்து வருகின்றோம். இதை ஏன் நான் சொல்கின்றேன் என்றால், வீர விளையாட்டுகளில் யாரும் தமிழர்களை குறைத்து மதிப்பிட முடியாது. இவ்வாறாக எமது பூர்வீக பரம்பரைகள் எவ்வாறு வீரம் சரித்திருந்தார்கள் என்பதற்கு ஆதாரமாக பல வரலாறுகள் உண்டு. அதன் பின்னரான விடுதலை புலிகளின் வீரம் சரிந்த வரலாற்றினையும் அனைவரும் அறிவார்கள். உலக நாடுகளை வியந்து பார்க்கும் அளவில் அவர்களின் வீரதீர செயல்பாடுகள் இருந்தன. அத்தகைய பரம்பரை வழியில் வந்த அவர்களிடமும் வீர எண்ணங்களை குடிக்கொண்டிருக்கும். அவர்களும் வீரம் சரிந்தவர்களாகவே இருப்பார்கள். மேலும் தற்போது ஆட்சியில் உள்ள அரசாங்கம் தமிழ் மக்களின் அபிவிருத்தி சார்ந்த விடயங்களில் முனைப்புடன் செயல்பட்டு வருகின்றது. 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளின் கீழ் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் அடிப்படையில் தன்னை கைது செய்வதையோ அல்லது தடுத்து வைப்பதையோ தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச தாக்கல் செய்த ரிட் மனு மீதான விசாரணைகள் நிறைவடைந்துள்ளது. இதன்படி இம்மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதா இல்லையா என்பது தொடர்பான தீர்மானத்தை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி அறிவிப்பதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று திங்கட்கிழமை அறிவித்துள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் இருவரடங்கிய நீதியரசர்கள் அமர்வு முன்னிலையில் இந்த மனு இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இத்தீர்மானம் அறிவிக்கப்பட்டது. வழக்குடன் தொடர்புடைய எழுத்துப்பூர்வ சமர்ப்பணங்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை எதிர்வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்கு முன்னர் தாக்கல் செய்யுமாறு சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் தொடர்பில் போலீசார் அல்லது குற்றப்புலனாய்வு துறையினர் தன்னை கைது செய்ய நடவடிக்கை எடுப்பதை தடுக்கும் வகையில் இடைக்கால உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோட்டபய ராஜபக்ஷ இந்த மனுவில் கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் பேசும் மக்களின் பிரதிநிதிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து புதிய அரசியலமைப்பு, மாகாண சபை தேர்தல், இராணுவ வசமுள்ள காணிகள் விடுவிப்பு மற்றும் மலையக மக்களின் காணி உரிமைகள் குறித்து கலந்துரையாடியதாக சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் முக்கிய கலந்துரையாடல் ஒன்று கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு சுமந்திரன் கருத்து தெரிவித்தார். தமிழ் பேசும் மக்களின் பிரதிநிதிகள் குழுவாக ஜனாதிபதியை சந்தித்து அம்மக்கள் எதிர்கொள்ளும் பொதுவான பிரச்சினைகள் குறித்து விரிவான பேச்சுவார்த்தை நடத்தியதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் இன்று திங்கட்கிழமை தெரிவித்திருக்கின்றார். இச்சந்திப்பின் போது புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவது தொடர்பான வாக்குறுதிகள் சுட்டிக்காட்டப்பட்டதாகவும் அதற்கு பதிலளித்த ஜனாதிபதி சிறிய தாமதம் ஏற்பட்ட போதிலும் விரைவில் அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். அத்துடன் மாகாண சபைகள் தேர்தல்கள் குறித்து இதுவரை நடத்தப்படாமை குறித்து கேள்வி எழுப்பிய போது நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் அறிக்கை வந்த பின்னரே முடிவெடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாம். இருப்பினும் அந்த தெரிவுக்குழுவின் மீது தமக்கு நம்பிக்கை இல்லை என்றும் தேர்தலை தள்ளி போடுவதற்கு அது பயன்படுத்தப்படுவதாக
இருப்பதாகவும் தாங்கள் சுட்டிக்காட்டியதாக சுமந்திரன் தெரிவித்தார். இதையடுத்து தெரிவுக்குழுவின் தலைவருடன் இது குறித்து நேரடியாக ஆலோசித்து உரிய தீர்வை வழங்குவதாக ஜனாதிபதி உறுதியளித்தார். மேலும் பொதுமக்கள் மற்றும் தனியாருக்கு சொந்தமான நிலங்கள் ராணுவத்தினராலும் ஏனைய அரசு நிறுவனங்களினாலும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளமை குறித்தும் விவாதிக்கப்பட்டிருக்கின்றது. நாடு முழுவதும் நிலவும் சீரற்ற வானிலை நாளை நண்பகலின் பின்னர் குறைவடையும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அரசு தகவல் திணைக்களத்தில் இன்று பிற்பகல் நடைபெற்ற சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தகவல் வெளியிடும் போது திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமன்ன இதனை குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய நாளை நண்பகலின் பின்னர் நிலவும் மழை நிலைமை குறையும் என்றும் சுட்டிக்காட்டினார். மேலும் ஜப்பானுக்கு தெற்கே பசிபிக் பெருங்கடலில் உருவாக்கியுள்ள டைபூன் சூறாவளி தீவிரமடைந்து வருவதாக குறிப்பிட்டார். அது தீவிரமடைவதுடன் எதிர்வரும் 6ஆம் தேதிக்கு பின்னர் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்தார். அதற்கமைய சப்ரகம்பு மாகாணம் மற்றும் கண்டி நுவரெலியா மாவட்டங்களில் அடைமழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதுடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா கேலரி நியூஸ் என்ற முகப்புத்தக பக்கத்துடனும் www.jeffnagallery.lk என்ற இணையதள பக்கத்துடனும் இணைந்திருங்கள்.